இந்த கொஸ்டினில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 484 சென்டிமீட்டர் அடி சுற்றளவு கொண்ட ஒரு மரக்கூம்புன்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கூம்போட இமேஜ். அடி சுற்றளவு அப்படின்னா முதல்ல கூம்போட அடியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வட்டம் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், கூம்போட அடிப்பக்கத்தில் ஒரு வட்டம் இருக்கும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அடி சுற்றளவு அப்படிங்கிற பேரில் அந்த வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. 2πr = 484. அடுத்து அந்த கூம்போட உயரம் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 105 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 105 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நமக்கு கன அளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும். கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. இதில் நமக்கு ஆர் மட்டும் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி முதல்ல ஆரை கண்டுபிடிப்போம். அப்போ 2 × πக்கு மேலே 22/7 ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆறுனே வச்சுக்கிறேன். = 484. இப்போ இதை அடித்தா 2, இதை அடித்தா 44, இதால் இதை அடித்தா 22, மடிந்து 2ஆல் அடித்தா 11. இந்த 7 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போ ஆர் = 77ன்னு வரும். இப்போ இந்த ஆரோட வேல்யூவை இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 × 22/7. இந்த ஆருக்கு பதிலாக 77 போடுவோமா? அப்போ 77 × 77, ஏன்னா ஸ்கொயர் இருக்குல்ல. ஹச்சோட வேல்யூ சம்லேயே கொடுத்துட்டாங்க, 105. இப்போது இந்த 7ஆல் இந்த 77 அடித்தா 11, இந்த 3ஆல் இந்த 105 அடித்தா 35ன்னு வரும். இப்போ பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குது? 22 × 11 × 77 × 35ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் பெருக்குனா 6,52,190 தான் ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த கொஸ்டினில் இரு எண்களின் விகிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களை எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இதோட விகிதங்கள் அதனால் இஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ வந்து 3:4. அவைகளின் பெருக்கல் பலன் அந்த 2 எண்ணை பெருக்குனா, அதாவது எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா எனக்கு 432ன்னு வரும். அப்போ x × y = 432. பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருமே எனக்கு ஒரு விகிதமாக இருக்குது. இதை நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு இந்த 2 விகிதங்களோட நீங்கள் மாறிலியை சேர்த்துக்கணும். நான் கே அப்படிங்கிற மாறிலியை இந்த 2 விகிதங்களோட சேர்த்துக்கிறேன். அப்போ 3k 4kன்னு வரும். இப்போ இந்த 2 வேல்யூவும் பெருக்குனா எனக்கு வந்து 432ன்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ இது 2யும் பெருக்குங்க. 12k² = 432ன்னு வரும். இப்போ இந்த 12ஆல் அதை அடிக்கும்போது 36ன்னு வரும். அதாவது k² வேல்யூ வந்து 36. இப்போ நமக்கு கேயோட வேல்யூ தானே வேணும். அந்த சைடு ரூட் எடுத்தால் 6ன்னு வரும். நீங்கள் 6 ஸ்கொயர் பண்ணுங்கள், 36ன்னு வரும். சரி, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3k 4k இதில் பெருசு எது? 4k தான் பெருசு. இதில் கே இருக்கிற இடத்துல 6 அப்படிங்கிற இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 4 × கேக்கு பதில் என்ன வரும்? 6ன்னு வருமா? இது 2யும் பெருக்குனா 24 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஸ்டினில் நமக்கு ஒரு சீரியஸ் ஒன்று கொடுத்துட்டு கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீரியஸில் முதல் உறுப்பு இருக்குது பாருங்கள், இதை ஏன்னு சொல்லுவோம். ஏயோட வேல்யூ வந்து 3. கடைசி உறுப்பு இருக்குது பாருங்கள், இதை எல்லுன்னு சொல்லுவோம். எல்லோட வேல்யூ 21. முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 2 கூடியிருக்கு. அப்போது d = 2ன்னு எழுதிக்கிறேன். கூடுதல் என்னென்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா Sn = n/2, 2a + n-1 d தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கூடுதலுக்கான ஃபார்முலா. இது எனக்கு ஏவும் தெரியும், டியும் தெரியும், n தெரியாது. அதுக்கு பதிலாக எல் தெரியும். ஸோ எல்லை வச்சு நீங்கள் என்னை கண்டுபிடிக்கணும். எல்லோட ஃபார்முலா என்னென்னா a + n-1 d தான் ஃபார்முலா. நமக்கு இதில் எல்லோட வேல்யூ தெரியும் 71, ஏயோட வேல்யூ 3, n தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ 2. இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போது 71 - 3 = n-1 × 2. இப்போ இது 2யும் கழிச்சா என்ன வரும்? 68ன்னு வருமா? 68 = n-1 × 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? இதையும் கட் பண்ண என்ன வரும்? 34ன்னு வரும். ஸோ இந்த -1 அந்த சைடு கொண்டு போனால் +1ன்னு வரும். அப்போ n = 34 + 1, அப்போ 35. என்னோட வேல்யூ 35ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த என்னோட வேல்யூவை கூடுதல் ஃபார்முலாவில் போடுவோம்.
அப்போ எஸ்என் ஈக்குவல் எண்ணுக்கு பதிலாக 35 டிவைடட் பை 2 ப்ராக்கெட் போட்டு ஏக்கு பதிலாக 3. அப்போ 2 இன்ட்டு 3. ஓகே, அடுத்து ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக அதே 35 மைனஸ் 1. டிக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போட்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா? 35 டிவைடட் பை 2 இது ரெண்டையும் பெருக்கன்னா 6 ப்ளஸ் இரண்டையும் கழிச்சா 34ன்னு வருமா? அப்போ 34 இன்ட்டு 2ன்னு வரும். ஓகே, 35 டிவைடட் பை 2 ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 6 ப்ளஸ் இரண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 34 இரண்டையும் பெருக்கினா 68ன்னு வரும். 35 டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ ரெண்டையும் கூட்டினா 74. இதையும் கட் பண்ண என்ன வரும்? 37. அப்போ 35 37 பெருக்கினா 1295 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்கு வேலை செய்பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ பின்னு எழுதிக்கிறேன். பி வந்து 1 பங்குன்னா ஏ வந்து 2 பங்கு. ஏன்னா 2 மடங்கு நல்லா வேலை செய்கிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த வேலையை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க மொத்தமாக 24 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்போ அந்த வேலையை நான் ஏகிட்ட மட்டும் கொடுத்துருந்தா அவன் எத்தனை நாளில் முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 பங்கு, மொத்தம் 24 நாள். அப்போ எத்தனை பங்கு? 24 இன்ட்டு 3. அப்போ மொத்தம் 72 பங்கு. ஏ தனியாக ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்கிறான். அப்போ இந்த 72 டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை செய்வான்னு கண்டுபிடிக்கலாம். அடித்தா 36. அப்போ ஏ மட்டும் தனியாக 36 நாட்களில் முடிப்பார். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில் கயிற்றில் கட்டப்பட்ட மாடு. ஸோ நான் ஒரு மாடு ஒன்று வரைஞ்சிக்கிறேன். எம்முன்னு போடுறேன். இதான் வந்து மாடுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாட்டை வந்து நம்ம கயிற்றில் கட்டி போட்டிருக்கோம். இந்த புள்ளியிலேருந்து ஒரு கயிறை வச்சு நான் மாட்டோட கழுத்தில் கட்டியிருக்கேன். இது மேய்ந்த பரப்பளவு. மாடால் முதல்ல அதிகபட்சமாக எவ்வளோ போக முடியும்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் தான் போக முடியும். இதை தாண்டி வெளியில் மாடால் போக முடியாது. ஏன்னா கயிற்றில் கட்டியிருக்கோம்ல. இது மேய்ந்த பரப்பளவுனா இதை மட்டும்தான் மேய்ஞ்சிருக்க முடியும். ஸோ இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 9856. இதை பார்க்க ஒரு வட்டம் மாதிரியே இருக்கா? நமக்கு இன்டைரக்டாக வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ πr² = 9856ன்னு எழுதிக்கிறேன். சரி, நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கயிற்றின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதான் நீளம். இப்போ வட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன? ரேடியஸ். ஸோ ரேடியஸை தான் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைக்கு மேலே 22/7. இந்த ஆர் தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ r² வச்சுக்கிட்டு 9856ன்னு போடுவோம். இப்போ இதை 11 அடித்தா 2, இதை அடித்தா 8, 9, 6ன்னு வரும். மறுபடியும் கட் பண்ணால் 4, 4, 8ன்னு வருமா? ஓகே, இப்போ இந்த 7 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ r² = 448 இன்ட்டு 7ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனா r² = 3136ன்னு வரும். இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ தான் வேணும். ஸோ r = 56ன்னு வரும். ஏன்னா 56 ஸ்கொயர் பண்ணால் 3136. அப்போ கயிற்றோட நீளம் 56. சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸ்டீனில் ஒரு சதுரம் வட்டத்தினுள் 4 மூலைகளை தொடுமாறு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சதுரம் வரைஞ்சிக்கிட்டேன். சதுரத்தோட இந்த 4 மூலைகளும் வட்டத்துக்குள்ளே தொடுமாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். வட்டத்தோட எட்ஜஸை தொடுற மாதிரி அந்த 4 மூலைகளும் இருக்கா? நமக்கு வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 110 சதுர சென்டிமீட்டர். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சதுரத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சதுரம் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த சதுரத்தில் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சா இதுதான் சதுரத்தோட மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் தெரிஞ்சால் உங்களால் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/2 d². இது மூளை விட்டத்தை வச்சு சதுரத்தில் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது நமக்கு ஒரு வட்டம் வேறு இருக்குல்ல. வட்டத்தில் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சால் அதை டயாமீட்டர்னு சொல்லுவோம். அந்த டயாமீட்டருக்குள்ளே 2 ரேடியஸ் இருக்கும். அப்போ 2 ரேடியஸ் = என்னது? டயாமீட்டர். ஓகே, வட்டத்தில் இந்த மாதிரி லைன் வரைஞ்சால் அதை டயாமீட்டர்னும், சதுரத்தில் வரைஞ்சால் அதை டயகனல்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த இமேஜில் நான் இந்த லைனை வரைகிறேன். அப்போ இந்த லைன் அப்படிங்கிறது வட்டத்தை பொறுத்த வரைக்கும் டயாமீட்டர், சதுரத்தை பொறுத்த வரைக்கும் அது டயகனல். இந்த சம்மில் டயகனலும் டயாமீட்டரும் சேம். இந்த கொஸ்டினில் நமக்கு ஏரியா தான் கொடுத்துட்டாங்களே வட்டத்துக்கு. ஸோ அந்த ஏரியாவை யூஸ் பண்ணி முதல்ல ரேடியஸை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதை டயாமீட்டராக மாற்றி அந்த டயாமீட்டரை சதுரத்தின் ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நமக்கு வட்டத்துக்கான பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². அதோட வேல்யூ வந்து 110ன்னு சொல்லிட்டாங்க.
பைக்கு பதிலாக 22/7 ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. = 110. மறுபடியும் 11 அடித்தா 2, இங்கே 10ன்னு வரும். மறுபடியும் அடிக்கிறேன் 5. ஸோ r² இந்த 7 அந்த சைடு கொண்டு போய் பிறகுனா 35. நமக்கு ஆரோட வேல்யூ தானே வேணும். ஸோ r அந்த சைடு ரூட் எடுக்கணும். ரூட் 35ன்னு வரும். நமக்கு டயாமீட்டர் என்ன 2r. ஸோ அப்போ 2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக ரூட் 35. அப்போ டயாமீட்டர் 2 ரூட் 35ன்னு வரும். நமக்கு இந்த சம பொறுத்த வரைக்கும் டயகனல் டயாமீட்டர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போது சதுரத்தில் இந்த டயகனலுக்கு பதிலாக அந்த டயாமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏரியா 1/2, டயகனலுக்கு பதிலாக 2 ரூட் 35 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். 1/2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ரூட் 35 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 35ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த 2ஆல் அந்த 4 அடித்தா 2ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனா ஏரியாவோட வேல்யூ 70 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில் ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட் 847 சென்டிமீட்டர் கரண்டில். ஓகேவா? அது ஆண்டுக்கு 10% அதிகரிக்குது. நார்மலாக 100% இருக்கும். 10% அதிகரிக்குதுன்னா 110%ஆக மாறி இருக்கும். எனில் 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் என்னென்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 110%, ரைட்? அப்போ ஒரு வருஷத்துக்கு 110%, 110/100 மொத்தம் 2 வருஷம்ல. ஸோ 2 தடவை எழுதிக்கோங்க. அது முடிவில் எவ்வளோவா இருக்கும்? 847 இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணுவோமா? இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0. 11வது டேபிளில் இதை அடித்தா எனக்கு 7ன்னு வரும். மறுபடியும் அடித்தா 7ன்னு வரும். இந்த 100 அந்த சைடு கொண்டு போனால் x = 700 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஒரு உருளையின் உயரம் 35 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் உருளையோட ஹைட்டோட வேல்யூ 35 சென்டிமீட்டர். அதன் அடிப்பரப்பு 70 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறாங்க. அடிப்பரப்புனா இது தானே அடிப்பரப்பு. ஸோ அடியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வட்டம் இருக்குது. ஸோ வட்டத்தோட பரப்பு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². இதோட வேல்யூ 70ன்னு சொல்லிட்டாங்க. இதில் அடிப்பரப்பு மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹைட்டு சென்டிமீட்டரில் இருக்குது. அதே மீட்டரில் மாற்றிடுங்க. 35/100ன்னு போட்டிங்கன்னா ஹைட்டு மீட்டராக மாறிடும். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. πr² வேல்யூ 70, ஹச்சோட 35/100. ஸோ இது ரெண்டையும் பெருக்குவோமா? இந்த 0 இந்த 0, இதை அடித்தா 7, இதை அடித்தா 2. அப்போது 24.5 மீட்டர் க்யூப் தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் அந்த கான்செப்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது ஏதோ ஒரு எண், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை 88ஆல் வகுத்தோன்னா நமக்கு 61ன்னு கிடைக்கும். ஸோ அதே மிகை முழு எண், அதே எக்ஸை நான் 11ஆல் வகுத்தா எனக்கு மீதி என்ன வரும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ இதில் இந்த எக்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக இந்த 88 அப்படிங்கிற டேர்மை வச்சுக்கோங்களேன். 88ஆலேயே வகுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 88. அப்போ மீதி வராது, 0ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல 0க்கு பதிலாக நமக்கு 61ன்னு வரணும். அப்போது என்ன பண்ணணும்? இந்த 88ஓட இந்த 61 கூட்டிடுங்க. கூட்டிட்டு வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி 61ன்னு வரும். கூட்டினா 149. எதுக்கு வகுத்து பார்ப்போமா? ஸோ வகுக்கிறேன். 88 ஒரு 88 பேலன்ஸ் 61ன்னு வரும். நமக்கு கொஸ்டின் என்ன? 61 மீதி வரக்கூடிய மிகைமுழு என்ன 11ஆல் வகுத்து பேலன்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 61 வரக்கூடிய மிகைமுழு எண் 149. இதை 11ஆல் வகுத்தா எனக்கு மீதி 6ன்னு வருது. அப்போ ஆன்சர் 6. இந்த மெத்தடையே ரொம்ப சிம்பிளாகவும் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், தேவைன்னா பார்த்துக்குங்க. சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஸ்டினில் 65 மற்றும் 117 அப்படின்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் எழுதிப்போம். 65 117. அதோட HCF வேல்யூ அப்படி சொல்லி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. HCF 63m மைனஸ் 117 எனில் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரோட ஒரிஜினல் HCFஐ கண்டுபிடிப்போம். 65 117. இப்போ இந்த 2 நம்பரையும் 13ஆல் அடிக்க முடியும். அடித்தா 5 9ன்னு வரும். ஸோ இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. அப்போ இந்த 2 நம்பரோட
ஒரிஜினல் HCF வந்து 13. நாம் கண்டுபிடிச்ச இந்த HCF வேல்யூவை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 13 65m மைனஸ் 117. இப்போ இந்த 117 அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 117 ஆயிரும். 117ஐயும் 13ஐயும் கூட்டினா 130ன்னு வரும். ஸோ இதையும் கட் பண்ணால் 2. அப்போ எம்மோட வேல்யூ 2 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கும்போது ஒரு பேசிக்கான ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதிக்கிறேன். T1 T2 T3 இந்த மாதிரி போய்கிட்டே இருந்து Tn வரைக்கும் இருக்கும். அதில் 6வது உறுப்பின் 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு T1ன்னு சொல்கிறோம். அப்போ 6வது உறுப்பு T6. ஓகேவா? T6ஓட 6 மடங்கு. அப்போது 6T6ன்னு எழுதிக்கலாமா? 7வது உறுப்பை T7ன்னு சொல்லலாம். அதோட 7 மடங்கு. அப்போ 7T7ன்னு சொல்லலாம். சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் சமம். நடுவில் ஒரு சீக்வல்ட்டுன்னு போட்டாச்சு. எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. T13 என்னன்னு கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா Tn = A + n-1 D தான் ஃபார்முலா. சரி, இதில் nக்கு பதிலாக 13ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ T13 = A + இதில் 13ன்னு போடணுமா? 13 - 1 Dன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ A + இது ரெண்டையும் கழிச்சா 12D. அப்படின்னா 13வது உறுப்பு A + 12D. இப்போ இதே கான்செப்டில் 6வது உறுப்பு என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்கு 13வது உறுப்பு அப்படிங்கும்போது A + இங்கே ஒன்றே குறைஞ்சிருக்கு. 13லேருந்து 1 குறைஞ்சி 12Dன்னு எழுதியிருக்காங்க. அப்போ 6வது உறுப்பு A + இதில் 13லேருந்து 1 குறைஞ்ச மாதிரி இதில் 6லேருந்து 1 குறைஞ்சி 5Dன்னு போட்டிருப்போமா? ஓகே, இதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது இந்த 6 அப்படி இங்கே போட்டுருவோம். = 7. இங்கே 7 இருக்குது. அப்போ எப்படி வரும்? A + இதில் மாதிரியே ஒன்றே குறைஞ்ச என்ன வரும்? 6Dன்னு வரும். சரி, இப்போ இந்த 6ஐ உள்ளே கொண்டு பெருக்குனா 6A + 13Dன்னு வரும். = 7ஐ உள்ளே கொண்டு பெருக்குனா 7A + 42Dன்னு வரும். இப்போ இந்த டேர்மை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஃபுல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் இங்கே எதுவும் இருக்காது, 0 தான் இருக்கும். அப்போ இங்கே எப்படி வரும்? 7A + 42D. இங்கே இருந்த ப்ளஸ் இங்கே வரும்போது -6Aன்னு வரும். -13Dன்னு வரும். இப்போது இந்த ஏவும் கழிச்சா என்ன வரும்? ஏன்னு வருமா? ஓகே, 42வையும் 13 கழிச்சா 12Dன்னு வரும். அப்படின்னா 0 = A + 12D. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? A + 12D தானே? அப்படின்னா 13வது உறுப்பின் மதிப்பு 0. சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில் ஒரு சீரியஸ் ஒன்று இருக்குது. இதில் இந்த டேர்மில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு டேர்ம்லேயும் என்ன ஆகுது? காமனாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அது பார்த்தாலே தெரியுது. 87லேருந்து 71, 71லேருந்து 46. இப்போது முதல் 2 டேர்முக்கும் என்ன குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். 1 குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ அடுத்து இந்த டேர்முக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இதுக்கும் தெரியாது. இந்த 2 டேர்முக்கு இடையில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 16 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 டேர்முக்கு இடையில் 25 குறைஞ்சிருக்கு. சரி, 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயரோட வேல்யூ. அதே மாதிரி 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இதில் ஒரு சீரியஸ் இருக்குது பார்த்தீங்களா? 4 ஸ்கொயர், அதுக்கடுத்து 5 ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இப்போ 1 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 2 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர். அப்போ சீரியஸ் நல்லா புரியுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 101 இந்த 1 ஸ்கொயர் டேர்மால் கழிச்சிருக்காங்க. அப்போ ரெண்டாவது என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த 100 4 ஸ்கொயர் டேர்மால் கழிச்சிருப்பாங்க. கழிச்சா 96 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 80 சமணிச்சார்பை குறிக்கும் எனில் ABCDயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இதில் இந்த சைடு எக்ஸ்னா இந்த சைடும் எக்ஸ், இந்த சைடு ஒய்னா இதுவும் ஒய். சமணிச்சார்பு அப்படின்னா என்னென்னா, நான் வரையணும் பாருங்கள், இந்த லைன் தான் சமணிச்சார்பில் இருக்கக்கூடிய லைன். அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது 1 இருந்தால் ஒய்யோட மதிப்பும் 1 தான் இருக்கும். இதான் வந்து காமனான ரூல். இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ்னு வச்சுக்கிட்டா, ரெண்டாவது இருக்கிறது ஒய். அதே மாதிரி இங்கே எக்ஸு, இது ஒய். இப்போ நமக்கு என்ன கான்செப்ட்டு? எக்ஸுங்கிறது 1 இருந்தால் ஒய்யும் 1 தான் இருக்கும். ஸோ ஒய் -2 இருந்தால் எக்ஸும் -2 தான் இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ -2. அதே மாதிரி இங்கே எக்ஸு -5னா ஒய்யும் -5 தான் இருக்கும். பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ 8, டியோட வேல்யூ 1. ஸோ இதுதான் ஏபிசிடியோட வேல்யூஸ். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில்
அசல் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. பீஸ் ஈக்குவல் டு 30,000னு எழுதிக்கிறேன். முதல் ஆண்டு வட்டி விகிதம், அதாவது முதல் வருஷத்தோட வட்டி விகிதம் என்னென்னா 7% அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து இது கூட்டு வட்டி மெத்தடு. கூட்டு வட்டி மெத்தட் அப்படின்னா நார்மலாக 100% இருக்கும். அதோட கொடுத்துருக்க பர்சன்டேஜை கூட்டிடுங்க, அதான் கூட்டு வட்டி. அப்போ 100ஓட 7 கூட்டினா 107. இரண்டாம் ஆண்டு என்ன ஆகுது, 8% மாறிடுது. அப்போ அதே கான்செப்ட் தான், 100ஓட 8 கூட்டிடுங்க, ஏன்னா கூட்டு வட்டியில் கூட்டினா 108ன்னு வரும். நமக்கு வந்து அசல் வந்து 30,000, அதை எழுதிக்கிறேன். முதல் வருஷம் வந்து 107% வட்டி. அப்போ 107 டிவைடட் பை 100. ஏன் 100 போடுறோம், வட்டிங்கிறதுனால. ரெண்டாவது வருஷம் 108. ஸோ 108 டிவைடட் பை 100ன்னு போடணும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணால் 34,668ன்னு வரும். நமக்கு வட்டி தானே வேணும். ஸோ அசலையும் மொத்த தொகையும் கழிச்சா வட்டி என்னன்னு கிடைக்கும். வட்டி விகிதம் வந்து 4,668 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த கொஸ்டினில் ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது, வைப்பு தொகை அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது, அதை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 15 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. அப்போ வருஷம் வந்து 15 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிப்போமா? அடுத்தது தனி வட்டியில் 3 மடங்கானால் அப்படிங்கிறாங்க. மெத்தட் வந்து தனி வட்டி மெத்தடுன்னு தெரியும். 100 ரூபா 3 மடங்காக மாறுது. அப்போ எவ்வளோவா மாறி இருக்கும், 300 ரூபாயாக மாறி இருக்கும். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, அதன் ஆண்டு வட்டி விகிதம் காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எனக்கு 100 ரூபாயாக இருந்துச்சு, முடிவில் அது 300 ரூபாயாக மாறி இருக்குது. அப்போ 200 ரூபா அதிகரிச்சிருக்கு. ஸோ 200 ரூபா கூட்டினா தான் 100 ரூபாங்கிற அமௌண்ட் 300 ரூபாயாக மாறி இருக்கும். அப்போ 100 ரூபாய்க்கு 200 ரூபா வட்டி கிடைக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அசல் 100 ரூபா எழுதிக்கிட்டேன். 15 வருஷம், ஸோ இன்ட்டு 15. இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 200. ஏன்னா வட்டி எவ்வளோ வரணும், 200ன்னு வரணும், அதை எழுதிப்போம். 100 கட் பண்ணுறேன். இது 5ஆல் அடித்தா 3, இது 5ஆல் அடித்தா 40. இப்போ ஆர் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 40 உள்ளே போடுவோம், 3 வெளில போடுவோம். 1 3 3, இந்த 1 இறக்கிட்டா 10, 3 9, பேலன்ஸ் 1ன்னு வரும். இந்த மீதியை மேலே எழுதணும். உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 13. ஸோ அதை சைடில் எழுதிக்கிங்க. எந்த டேமால் வகுத்தீங்க, 3ஆல் வகுத்தீங்க, அதை கீழே எழுதிக்கிங்க. இதுதான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? டசன் முட்டைகளை வாங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் வாங்கின முட்டைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியணும். ஒரு டசனுக்குள்ளே 12 முட்டைகள் இருக்கும். அவன் 5 டசன் முட்டைகள் வாங்கியிருக்கான். அப்போ 12 இன்ட்டு 5ன்னு போட்டால் மொத்தம் 60 முட்டைகளை வாங்கியிருப்பான். அதில் 10 முட்டைங்க கெட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ கெட்டு போன முட்டைகளோட எண்ணிக்கை 10. நல்ல முட்டைகளோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா முதல் நமக்கு என்ன தெரியணும், நல்ல முட்டைகள் எவ்வளோன்னு தெரியணும்ல. மொத்த முட்டைகள் 60, அதில் 10 கெட்டு போயிடுச்சுன்னா நல்ல முட்டைகள் எவ்வளோ, 50. அப்போ இந்த 60ல் 50 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 60 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 50. 60ல் 50 தானே. ஸோ இதையும் கட் பண்ணுறேன். இந்த 100 அந்த சைடு கொண்டு போனால் 500 டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ இதையும் கட் பண்ணுவோமா? கட் பண்ணால் நமக்கு 83.33ன்னு வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ 83.33% தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாமா? சம அளவுள்ள 6 குழாய்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக 6 குழாய்கள் இருக்குது. இந்த 6 குழாய்களும் 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஒரு தொட்டியை நிரப்புது. ஸோ 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் நிமிடங்களாக மாற்ற போகிறேன். நமக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடம், 60 நிமிடமாக. ஸோ 60 ப்ளஸ் இந்த 20ஐயும் கூட்டினா மொத்தம் 80 நிமிஷம். அப்போ இந்த 6 குழாய்களும் 80 நிமிடத்தில் என்ன பண்ணுது, ஒரு தொட்டியை நிரப்புது. அப்படின்னா 5 குழாய்கள் எவ்வளோ நேரத்தில் தொட்டியை நிரப்பும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ 6 இன்ட்டு 80, ஸோ 80 நிமிடங்கள் தானே. அப்போது 5 இன்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணால் 16ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனா எக்ஸ் ஈக்குவல் டு 96. அப்போது 5 குழாய்கள் 96 நிமிடங்களில் நிரப்பும். அப்போ இந்த நிமிடங்களை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 60 36ன்னு எழுதிக்கலாமா? 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் 36 நிமிடங்கள் தான் ஆன்சர்.